ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடோ இல்லை ஸ்நாக்ஸோ கடையில் வாங்கி சாப்பிட்றது லக்ஸரி இல்லைங்க, வீட்டில் சமைச்சு கொடுக்கறது தான் லக்ஸரி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது சாப்பாடாக இருந்தாலும் சரி, ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, வெளியில் கிடைக்கிறது எல்லாமே இப்போ அடல்ட்ரேட்டடாக இருக்கு. ஆனால் வீட்டில் ஆசையாக பாசமாக கிளீனாக நீட்டாக என்ன சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம், அந்த நம்ம சாப்பாட்டுக்குள்ளே என்ன போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அம்மா செஞ்சு கொடுக்கறதோ இல்லை ஒய்ஃப் செஞ்சு கொடுக்கறதோ சாப்பிட்றது இருக்கே, அதுதாங்க பெரிய பிளஸ்ஸிங் அண்ட் அதுதான் லக்ஸரி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்நாக்ஸ் வெளியில் வாங்க வேண்டியதே இல்லைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். வீட்டில் குழந்தைங்களுக்கு அழகாக அவங்க ஸ்கூல்லேருந்து வரும்போதும் சரி, ஃப்ரீயாக இருக்கும் போதும் சரி, ஸ்நாக்ஸ் கேட்கும் போதும் சரி சமைச்சு கொடுத்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்க அம்மா சமைச்சு கொடுத்ததுலே உங்களோட ஃபேவரட் ஸ்நாக் எது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் மெஷரிங் கப்ல 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பேன் அடுப்புல வச்சுட்டு எந்த மெஷரிங் கப்ல நான் ரவை எடுத்துட்டனோ அதே மெஷரிங் கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த தண்ணி நல்லா கொதி வரணும். கொதி வந்த உடனே 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். சால்ட் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ரவைய நான் அது கூட கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி அந்த ரவையை நல்லா கிளற ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பை இப்ப சிம்மில் வச்சுட்டு இன்னுமே நல்லா கிளறி கொஞ்சம் அந்த ரவை அதுல குக் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துல அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லயே அந்த ரவையை நல்லா கிளறும் போது அது அந்த தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சி திக்காக ஆரம்பிச்சிடும். அந்த பேன் இருக்கிற அந்த சூட்லயே இன்னுமே அது நல்லா குக் ஆகி கட்டி ஆகிடும். அப்போ இந்த ரவையை இன்னொரு பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். பவுலுக்கு மாத்தின உடனே அந்த ரவையை ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அரை விடுங்க. ஏன்னா ரொம்ப சூடா இருக்கும். இந்த கைப்பிடிக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமாட்ட அந்த ரவையில நம்ம கொஞ்சம் ஷேப் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் 2 கையிலையும் எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன பால் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஷேப் பண்ணி உருண்டை பண்ணிட்டு அதை லைட்டா உள்ளங்கையில வச்சு அமுக்கிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அதையே இன்னுமே நல்லா ஷேப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த குழந்தைங்களுக்கு டோனட்னா தான் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி என் பையனுக்கு டோனட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாவையும் நான் அப்படியே ஒரு டோனட் ஷேப்புக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி மீதி இருந்த எல்லா மாவுலையுமே அந்த டோனட் மாதிரி ஷேப் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பேனை அடுப்புல வச்சுட்டு அதுல பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டோனட் ரிங்ஸை ஒன்னொன்னா அதுல உள்ள விட்டு பொரிக்கிறேன். நம்மளோட ரிங்ஸ் ரொம்ப திக்கா இருக்கும். ஸோ அதனால அது நல்லா வேக விடணும். அதனால 2 சைடும் கொஞ்சம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமாட்டு அந்த ரிங்ஸ் எல்லாம் திருப்பி விட்டு கரண்டியில அடுத்த சைடும் வேகணும். வேகிற வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணும். இப்போ நீங்க எண்ணெயை பார்த்தீங்கன்னா நிறைய பபிள்ஸ் இருக்கு. ஸோ அந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரிங்ஸ் நமக்கு டோனட் ரிங் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது குறையும் போது ஸோ அப்பதான் நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம நல்லா திருப்பி 2 சைடும் விட்டு வேக வச்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி நம்மளோட அந்த டோனட் ரிங்ஸுமே நல்லாவே வந்துருச்சு. நல்லா ஒரு ஆரஞ்சிஷ் கோல்டு மாதிரி வந்துருச்சு பாருங்க. ஸோ இது நல்லாவே வந்துருச்சு அண்ட் பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த டோனட்ஸை வெளியில எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற பேட்சஸையும் நம்ம அழகா பொரிச்சு எடுத்துடலாம். இந்த டோனட் ரிங்ஸ நீங்க கெச்சப்போடையோ இல்ல மைனஸோடையோ இல்ல சுட சுட அழகா சாம்பார் இல்ல சட்னி வச்சு கூட, தேங்காய் சட்னி வச்சு கூட நீங்க உங்க ஃபேமிலிக்கு கொடுக்கலாம். சுட சுட இதை சர்வ் பண்ணும்போது செம்ம டேஸ்டா இருக்குங்க. கெச்சப்போட வச்சு சாப்பிட்டாலும் சரி, சட்னியோட வச்சு சாப்பிட்டாலும் சரி. இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ so much friends. Bye.